இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் வீரர் சிவம் துபே சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் யாருமே செய்யாத ஒரு மகத்தான சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் இந்திய அணிக்காக விளையாடிய 32 டி20 போட்டிகளில் இந்தியா இதுவரை ஒருமுறை கூட தோற்றதில்லை என்ற அற்புதமான சாதனையை அவர் படைத்திருக்கிறார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்று ஆட்டத்தில் சிவம் துபே இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா 4 ஓவருக்கு 45 ரன்கள் விட்டுக் கொடுத்து தடுமாறிய நிலையில் சிஎஸ்கே அணி வீரரான சிவம் துபே தாம் ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை நிரூபிக்கும் வகையில் தனது 4 ஓவருக்கு 33 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். சிவம் துபே விளையாடிய 32 டி20 போட்டிகளில் 2 போட்டிகள் மட்டுமே மழை காரணமாக முடிவில்லாமல் இருந்திருக்கின்றன. மற்ற 29 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. டி20 கிரிக்கெட்டில் வெற்றி தோல்வி என்பது கணிக்க முடியாத விஷயமாக உள்ள நிலையில் சிவம் துபே இந்திய அணிக்காக 100% வெற்றி சதவீதத்தை வைத்திருப்பது உலக கிரிக்கெட்டில் யாருக்குமே நடக்காத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அசாதாரணமான சாதனை எப்படி சாத்தியமானது என்பது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் கருத்து வெளியிட்டுள்ளார். சிவம் துபே தற்போது பேட்ஸ்மேனாக இருப்பதை விட பந்து வீச்சாளராக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் பாராட்டியுள்ளார். சிவம் துபே பந்து வீசும் போது எதிரணி பேட்ஸ்மேன்கள் அவருடைய பவுலிங்கை அடித்து ஆடி ரன்களை சேர்க்கலாம் அல்லது ரன் அடிக்கும் வாய்ப்பு என நினைத்து விக்கெட்டுகளை இழந்து வருவதாக ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தான் சிவம் துபே பந்து வீச்சில் அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இது இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக மாறி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமக்கு கிடைக்கும் வாய்ப்பையும் அவர் நன்றாக பயன்படுத்தி வருவதாகவும் இதுதான் சிவம் துபேவின் வெற்றியின் மந்திரமாக இருப்பதாக ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இந்திய அணி அடுத்த சூப்பர் போர் சுற்றில் வரும் புதன்கிழமை வங்கதேசத்தை எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.